ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி வெண்டைக்காய் வச்சு ஒரு பொரியல் மசாலா ஃப்ரை. இது ஆந்திராவில் ஒரு ஸ்பெஷல் ரெசிபி. அந்த மெத்தடில் நான் பண்ணியிருக்கிறேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்கணுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோஸ்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதத்துக்கெலாம் சூப்பரான ஒரு காம்பினேஷன். எப்பவும் வெண்டைக்காய் பொரியல் பண்ணுற மாதிரியே தான் இதுவும், ஆனால் கொஞ்சம் வேறு மாதிரி ஒரு பொடி அரைச்சி நம்ம பண்ணுறோம். இது 1/2 கிலோ வெண்டைக்காய் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் பச்சை கொத்தமல்லி விதை நல்லா வறுத்துக்கோங்க. எண்ணெயிலே வறுங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். இது நீங்கள் வேறு பொரியலுக்கு கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். கோவக்காய் பொரியலுக்கு இதை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதுவும் 2 போட்டு அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் போடணும். 2 காஞ்ச மிளகாய் பிச்சு போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வறுத்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் போடுங்க. தேங்காயை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதே கடாயை தான் நம்ம திருப்பி யூஸ் பண்ண போகிறோம். எடுத்து ஆற வச்சுட்டு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு, சீரகம், உளுந்தம்பருப்பு போட்டு தாளிங்க. அது கூடவே பொடியாக நறுக்கிய பூண்டு கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்குங்க. பூண்டு நல்லா வதங்கணும், நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. அது கூடவே ஒரு வெங்காயம், பொடியாக நறுக்கிய வெங்காயம் சேர்த்து அதையும் நல்லா வதக்குங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி, டேஸ்டியான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெண்டைக்காய் எல்லாருக்குமே பிடிக்கும். சில பேர் சளின்னு சொல்லி சாப்பிட மாட்டேங்க. நான் வெண்டைக்காய் சாப்பிட்றதுனால சளி பிடிக்கவே பிடிக்காது. நம்ம அதில் மிளகுலாம் சேர்க்குறதுனால சளி பிடிக்கவே பிடிக்காது. தாராளமாக சாப்பிட்லாம் வெண்டைக்காயை. இப்போ நம்ம வெண்டைக்காயை போட்டு நல்லா வறுக்க போகிறோம். எண்ணெயிலே வறுக்க போகிறோம். இதுக்கு தண்ணியெல்லாம் விடவே கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. நல்லா மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் மூடி வச்சு வதங்கும்போது சீக்கிரம் வதங்கின்னு பாருங்கள். தண்ணி விடாதீங்க. வெண்டைக்காயில் தண்ணி பதம் உள்ளது தான். அதனால் வெண்டைக்காய் சீக்கிரமும் வெந்துடும். அதனால் தண்ணி ஊற்றி அதை கொலன்னு ஆக்கிடாதீங்க. நல்லா பாருங்கள், ஒரு வளவளப்புமே இல்லாத ஒரு வெஜிடபிள்ஸ் மாதிரி பண்ணியிருக்கு பாருங்கள். எதுவுமே இருக்காது. கொஞ்சம் கூட இது கடலை மாவு, தயிர் நான் எதுவுமே நான் சேர்க்கலை. ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு டேஸ்ட்டான ஒரு ரெசிபி. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த பவுடர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடுங்க. மீதியை நீங்கள் இன்னொரு நாளைக்கு வேறு கோவக்காய்க்கு வறுக்கும் போது இதே மாதிரி போட்டுப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் வறுவல் பண்ணும்போது போடுங்க. கோவக்காய் வறுவலுக்கு போடுங்க. நல்லா கிளறி எடுத்துட்டு பாருங்க, சுவையான சூப்பரான ஒரு உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.